நாம் செய்திக்கு ஆயத்தமாக நாம் தலையில் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இவ்வளவு நேரம் மனதார துதித்தோம், ஸ்தோத்தரித்தோம், நன்றி சொன்னோம், ஆண்டவரை ஆராதித்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கென்று காணிக்கை படைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது வெளியேற பெற்ற அந்த வார்த்தை, ஆண்டவரே, அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். சுவாமி, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது. ஆண்டவரே, அந்த ஜீவனை தருகிறவர் ஜீவாதிபதி நீங்க. ஆண்டவரே, இந்த கிராமம் முழுவதும் ஆண்டவருடைய அன்புக்குள்ள வரணும், இந்த கிராமம் முழுவதும் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, அதற்காக இந்த மக்கள் உழைப்பதற்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையால பேசுங்க, இந்த வார்த்தையுடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் இருக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் எப்பவுமே ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகின்ற பொழுது ஒரு தலைப்பை அடிப்படையாக வைத்துதான் நான் பெரும்பாலும் என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேசுவது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறேன். நான் மருத்துவத்துறையிலே பணிபுரிந்ததினால வியாதிகளை குறித்து, நான் வியாதியஸ்தர்களை குறித்து நிறைய பார்த்துருக்கிறேன். நிறைய வியாதியஸ்தர்களோடு பழகி இருக்கிறேன். அவருடைய வியாதிகளை கஷ்டங்கள் நான் கேட்டுக்கிறேன். அந்த வியாதி அவங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தும் சொல்லி வியாதியை குறித்து நான் நிறைய கேட்டுக்கிறேன். நான் யோசித்து பார்ப்பேன், எதுக்காக ஒரு மனிதருக்கு வியாதி வருது அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்ப்பேன். நீங்க சொல்ல முடியுமா எதுக்காக வியாதி வருது? வியாதி ஏன் மனுஷனுக்கு வருது? நீங்க பேசுனீங்க, ஐயா எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க, நீங்க பேசுனீங்கன்னா நான் உங்களுக்கு உற்சாகமாக உங்களோட பேசுவதற்கு பிரியப்படுறேன். வியாதி ஏன் வருதுன்னு சொல்ல முடியுமா? ஏன் வியாதி வருது? நம்ம சரீரத்துல எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினால வியாதி வருது. சரீரத்துல ஆண்டவர் சரீரத்தை அழகா படைச்சிருக்கிறாரு. இந்த சரீரத்துல எவ்வளவு எதிர்ப்பு சக்தி தேவையோ அவ்வளவு எதிர்ப்பு சக்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த எதிர்ப்பு சக்திக்கு மேல ஒரு தேவையில்லாத ஒரு கிருமியோ காரியங்களோ வருகின்ற பொழுது மனிதனுக்கு வியாதி வருது. அநேகர் இந்த வியாதியின் மூலமாக பலவிதமான வேதனைகளை, கஷ்டங்களை அடைவதை நம்ம பார்க்க முடியும். அநேகர் உரிய நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க, உரிய நேரத்தில் தூங்க மாட்டாங்க, சாப்பாட்டை ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அதனாலையும் வியாதி வரலாம். தேவையில்லாதெல்லாம் கிடைச்சதெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படிலாம் நிறைய பேர் இருக்கிற பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு வியாதி வரும். வியாதி ஒரு இயற்கையான ஒரு காரியம். ஆனால் வியாதிக்கு மருந்துகள் இருக்கிறது, பலவிதமான காரியங்கள் இருக்கிறது, நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா நாம இந்த நாளில் தியானிக்கக்கூடிய நான் தெரிந்துள்ள தலைப்பு, கிறிஸ்தவர்கள் மத்தியில வியாதிக்கு, நீங்க நிறைய பேர் வியாதிஸ்தர்கள் இருக்காங்க. ஒரு தலைவலிக்குன்னு வைங்களேன், மருந்து கடையில் போவாங்க, ஐயா எனக்கு தலைவலிக்குது, தலைவலிக்கு ஒரு மாத்திரை கொடுங்க, வாங்கி சாப்பிடுவாங்க. பல்வலி வருது, பல்வலிக்கு ஒரு மாத்திரை, அவங்களா போய் டாக்டர் பார்க்க மாட்டாங்க, அவங்களா போய் என்ன செய்யறாங்க, ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடுறாங்க. ஒரு வயிற்று வலி வருது, அவங்களா போய் முடிவு பண்ணி மாத்திரை வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா இதெல்லாம் வியாதிக்கு அறிகுறி. பல்வலிக்கு அறிகுறினா உங்களுக்கு சொத்தப்பல் இருக்கும், அந்த சொத்தப்பல் புழுங்கினா தான் அந்த பல்வலி போகும். தலைவலிக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும், இந்த நரம்புகள் கோளாறு இருக்கும், நரம்புகள பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை கண்டறிந்து அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு பண்ணாதான் அது சரியாகும். அதாவது மருந்துகளை வாங்கி மாத்திரை வாங்கி சாப்பிட்டா அப்போதைக்கு நமக்கு மருந்து வியாதி சுகமாகும், ஆனா திருப்பியும் வரும். ஆனா நமக்கு நிரந்தர சுகம் வேணும். நிரந்தரமா நமக்கு வியாதி இல்லாம சுகமா நம்ம வாழணும். அப்புறம் என்ன செய்யணும்? வியாதி என்னன்னு கண்டுபிடிக்கணும். வியாதியை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு சுகம் கிடைச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி கிறிஸ்தவ பத்தி நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் கவலையா இருப்பாங்க, கஷ்டமா இருப்பாங்க, வேதனையா இருப்பாங்க, பல விதமான கஷ்டங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு வியாதி, அந்த கவலைகள் இருக்குது. ஆனா அந்த கவலைக்கு அவங்க என்ன மருந்து எடுக்கிறாங்க? கவலைக்கு அவங்க என்ன மருந்து எடுக்கிறாங்க? வேதம் வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, உபவாசம் பண்றாங்க, காணிக்கை பண்றாங்க, பல விதமான காரியங்கள் செய்யறாங்க. வேதம் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு ஆறுதல் கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது, நிம்மதி கிடைக்குது. ஆனா திருப்பியும் கொஞ்ச நாள் கழிச்சோ, கொஞ்ச நேரம் கழிச்சோ திருப்பியும் நமக்கு அந்த கவலை திரும்ப வந்துருது. அப்படித்தானுங்க? நான் சொல்ல கரெக்டா? அப்படித்தான். அப்ப அந்த நம்ம இந்த கவலைக்கு காரணம் என்ன? இந்த வேதனைக்கு, அந்த கஷ்டங்களுக்கு காரணம் என்ன? அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம சுகமாயிடலாம். ஆனா அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், எல்லாமே செய்யணும். ஆனா நமக்குள்ள இந்த சமாதானத்துக்கு தடை என்ன? ஏன் காரணம்? ஏன் சமாதானம் இல்லை? ஏன் குடும்பத்துல சண்டைகள் வருது? ஏன் குடும்பத்துல பிரிவினைகள் வருது? ஏன் அமைதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்மளை ஆராய்ந்து பார்க்கும்போது அங்க உள்ளுக்குள்ள உள்ளத்துக்குள்ள ஒரு காரியம் நம்ம செயல்படுத்த முடியும். அதைத்தான் வேதம் பாவம் என்று சொல்லுகிறது. அந்த பாவம் செய்கிற மனுஷன் சமாதானமா வாழ முடியாது, சந்தோஷமா வாழ முடியாது, நிம்மதியா வாழ முடியாது.
அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை அந்த பாவம் தடை பண்ணுது. அந்த பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை அடைந்தானா அவனை மாதிரி சந்தோஷமான ஆளு யாருமே கிடையாது. அவ்வளவு சந்தோஷம். அந்த பாவத்திலிருந்து எப்படி நம்ம விடுதலை அடைய முடியும், அந்த பாவத்தினால நம்ம என்னென்ன காரியங்களை இழந்து போனோம், அதுக்கு நம்ம எப்படி விடுதலை அடைய முடியும்னு சொல்லி நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம சில காரியங்களை உங்களோடு நான் பேசுவதற்கு பிரியமானவர்களே. முதல்ல பாவம்னு சொல்லிட்டேன். பாவம்னா என்ன? வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களோட பேசுவதற்கு, நான் வேதத்தை தவிர நான் வேற எங்கேயுமே போக மாட்டேன். வேதத்துக்குள்ள பாவத்தை குறித்து நமக்கு என்ன வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம சிந்திக்க போறோம். முதலாவது பாவம் என்றால் என்னன்னு பார்க்கும்போது, பாவம் என்பது ஒரு நோய் பார்க்கணும், ஒரு வியாதி. அந்த வியாதி மனுஷனை பிடிச்சிருச்சுன்னா அவனை நித்திய நரகத்துக்கு நேராக, நித்திய அழிவுக்கு நேராக, நித்திய சமாதானத்தை இழக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு நேராக அந்த மனிதனை கொண்டு போய் விடும். பிரியமானவர்களே, அதான் அந்த பாவத்துடைய வல்லமை. வியாதிகள்ல மிக மோசமான வியாதின்னு சொன்னா கேன்சர் வியாதியை சொல்லுவாங்க. அந்த கேன்சர் வியாதியை சாமானியமா கண்டுபிடிக்க முடியாது. அது நல்ல முத்துன பிறகுதான் ஒரு அதை கண்டுபிடிக்கும். கேன்சர் வியாதிக்கு தான் தலைவலி வரும், வயிற்று வலி வரும், பல விதமான காரியங்கள் வரும். ஆனா தலைவலிக்கும் வயிற்று வலிக்குமே நம்ம மாத்திரை சாப்பிட்டு இருந்தோம்னா அந்த வியாதி குணமாகாது. இந்த கேன்சர் வியாதி அவ்வளவு ஒரு மோசமான வியாதி. அந்த கேன்சர் வியாதி மனிதனோட உடம்பு அழிச்சிடும். ஆனா அதை விட மோசமான ஒரு வியாதின்னு சொல்லணும் பார்த்தோம்னா, இது சரீரத்தை தான் அழிக்கும். ஆனா இந்த பாவம் என்ற நோய் என்ன செய்யுங்க, ஆத்மாவை அழிச்சிடும். நம்ம ஆத்மா என்னைக்குமே நித்திய காலமாக ஆண்டவரோடு வாழக்கூடிய ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா எல்லாம் சொல்லுவாங்க, ஆத்மா ரட்சிக்கப்படும் சொல்லுவாங்க. ஆத்மா சில பரிகாரம் பண்றாங்க. அந்த ஆத்மா சொர்க்கத்துக்கு போகணுன்றாங்க, நிறைய பேர் பரிகாரம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். இந்த பாவ நோயிலிருந்து நாம் விடுதலை பெற்றோம்னா நம்முடைய ஆத்மா நம்ம மகிழ்ச்சியா வாழ முடியும். அதான் முக்கியமான காரியம். இந்த பாவம் என்றால் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நோய்னு சொல்லி பார்த்தோம். அது அப்படிப்பட்ட அந்த நோய் நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாதான், நம்ம உள்ளத்துக்குள்ள சமாதானம் இருக்காதுங்க. அதான் ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிற போது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் நன்மை செய்ய விரும்புறேன், ஆனா என்னால செய்ய முடியல. நானே நினைக்கிறேன், நான் பிறருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், பிறருக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால முடியலைங்கிறார். நன்மை செய்யணும்னு விருப்பம் எனக்குள்ள இருக்குது, ஆனா என்னால செய்ய முடியலைங்கிறார். காரணம் என்ன? அந்த பாவத்தின் ஆளுகை ஆண்டு கொண்டிருக்கு. அந்த பாவம் தேவ உறவை தடை செய்து கொண்டு சொல்லி பார்க்கிறேன். இந்த பாவம் தேவனோடு ஐக்கியமா வாழ முடியாதபடிக்கு நம்மை தடை செய்யணும்னு பார்க்கிறோம். அதுதான் பாவம். தேவனோடு பாவத்துல வாழ்கிற மனுஷன் தேவனோட உறவு கொள்ள முடியாது. இன்னைக்கு ஆதாம் பாவம் செய்தான். ஆதி மனிதனாகிய ஆதாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஆண்டவர் சொன்னா, இந்த கனியை நீ புசிக்காத, புசித்தா செத்து போவ. சாவை பத்தி சொல்லியிருப்பாரு. சாவுனா எப்படி சொல்லி ஆண்டவர் ஆதாம் விளக்கம் பண்ணியிருப்பாரு. ஆனா அதையெல்லாம் விட பிசாசுடைய வார்த்தை அவனுக்கு என்ன செஞ்சிருச்சுங்க, பிடிச்சிருச்சு. நீ சாக மாட்ட. பிசாசு சொல்றான், ஆண்டவர் சாவன்னு சொல்றான். அப்படியே பிசாசு சொல்றான், நீ சாக மாட்ட. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை பார்க்க, நீ சாக மாட்ட, நீ ஆண்டவர் தேவனை போல மாறுவ அப்படி சொல்லி அவங்க ஆசை வார்த்தைகளை தூண்டி அந்த பழத்தை சாப்பிட வேண்டிய காரியத்தை பார்க்க. முதலாவது பாவம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம ஆதாம் போனதுனால தேவ உறவை இழந்து போனா. தேவனோடு வாழ்ந்து சந்தோஷமா சமாதானமா மகிழ்ச்சியா வாழ்ந்து கொண்டது ஆதாம். மகிழ்ச்சியா வாழ்ந்து கொண்டாங்க. தேவன் தினந்தோறும் உணவுவாங்க, தேவனோடு பேசிக்கொண்டு பழகி கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை அனுபவித்த ஆதாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பாவத்தினால என்ன செஞ்சாங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை வந்து போனா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வந்து போனா. அது மட்டுமல்ல, பூமியிலே சாபம் வந்துருச்சு. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆதாமை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட சொல்லி நம்ம 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பார்க்க முடியும். காரணம் என்ன? அவ்வளவு கொடூரமானது பாவம். தேவ உறவை தடை செய்யும், தேவ ஆசீர்வாதத்தை தடை செய்யும், தேவ ஐக்கியத்தை தடை செய்யும், குடும்ப சமாதானம் இருக்கிற தடை செய்யும். பிசாசுடைய கிரியை. இந்த பிசாசுடைய கிரியிலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெறும் போதுதான் அவ்வளவுக்கு சமாதானம் பிரியமானவர்களே. இன்னைக்கு இதை அநேகர் விரும்புறது இல்லை. அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு யோசிக்கிறது இல்லை. ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்கணும், ஆசீர்வாதம் நல்லது. ஆனா இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையே இந்த பாவம் தாங்க. ஆசீர்வாதம் என்பது வெறும் பணத்தினாலோ பொருளினாலோ வருகிறது அல்ல. நான் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு செய்தித்தாள பார்த்தேன். மிகப்பெரிய ஒரு நகைக்கடையுடைய உரிமையாளர் ஜோய் ஆலுதாஸ் நினைக்கிறேன், அதனுடைய ஓனர் மிகப்பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரர். அரேபிய நாடுகள்ல தற்கொலை செய்து படிப்பேன்.
காரணம் என்ன? அவர் வசதி இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. ஆனா உள்ளத்துக்குள்ள ஒரு வெறுமை, ஒரு வெற்றிடம், ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை ஒரு நிரப்புறதுனால என்ன செஞ்சாங்க? அவ்வளவு ஆஸ்தி வைத்திருந்தோம், சாகுடைய அவசியமே இல்ல. செத்து போன காரணம் என்ன? அந்த உள்ளத்துக்குள்ள தெய்வீக சமாதான சந்தோஷம் இல்ல. நீங்க அதே எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட சமாதானத்தை, சந்தோஷத்தை பெறாம, நிம்மதியை பெறாம தற்கொலைக்கு நேரா போய் குடும்பம் நிறைய இருக்குங்க. நிறைய பிரபலமானவர்கள் நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலி அல்வா குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இருட்டுக்கள் அல்வா குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இருட்டுக்கள் அல்வா அவர் பயங்கர கோடீஸ்வரர், மிகப்பெரிய செல்வந்தர், அவர் தற்கொலை பண்ணி போயிட்டார். காரணம் என்ன? இந்த ஆளுகை, இந்த பாவத்தின் ஆளுகை, இந்த பிசாசின் ஆளுகை அவங்களுக்குள்ள இருக்குது. பிசாசானவன் அவனை அப்படிப்பட்ட தூண்டுறான். பிசாசின் தூண்டுதல் இதெல்லாமே காரணம் என்ன? இந்த பாவத்தின் ஆளுகை. பிரியமானவர்களே, தேவ உறவு இல்லாத வாழ்க்கை, தேவ ஐக்கியம். இந்த நம்ம உள்ளத்துக்குள்ள என்னைக்கு ஆதாம் ஆண்டவருடைய உறவை விட்டு பிரிந்தானோ அப்பவே ஒரு வெற்றிடம் வந்துருச்சுங்க. உள்ளத்துக்குள்ள ஒரு வெற்றிடம், ஒரு காலி எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்குது. அந்த காலி இடத்தை நிரப்புறதுக்காகத்தான் அவன் பணம் சம்பாதிக்கிறான், பதவி சம்பாதிக்கிறான், ஆஸ்தி சம்பாதிக்கிறான், புகழ் சம்பாதிக்கிறான், என்னென்னமோ சம்பாதிச்சு பார்க்கிறான். ஆனா அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாது. பிரியமானவர்களே, அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் ஒரே ஒரு வழிதான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துக்குள்ள வரணும். இயேசு உள்ளத்துக்குள்ள வந்தாருன்னா அந்த உள்ளம் சமாதானமா இருக்கும். இயேசு ஒரு குடும்பத்துல வந்தாருன்னா அந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கும். இயேசு ஒரு குடும்பத்துல வந்தாருன்னா அந்த குடும்பத்துல நிம்மதி இருக்கும். அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிவாங்க. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பிசாசின் ஆளுகையிலிருந்து விடுதலை ஆகிறது. அதான் ஆண்டவருடைய அதுக்காக தான் வந்தார். அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக தான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு. இந்த பாவம் என்னைய சமாதானமா வாழ விடாது, இந்த பாவம் என்னை நிம்மதியா வாழ விடாது, இந்த பாவம் தேவ ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதனுடைய வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து போகிற வாழ்க்கை இல்ல. இந்த பூமியோடு மனுஷன் முடியாது. மரணத்திற்கு பின்பாக நமக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கு. பிரியமானவர்களே, அதைத்தான் வேதம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் அர்த்தம் படிக்கிறோம். நித்திய ஜீவன், நித்திய ராஜ்யம், அதை நாம் சுதந்திரிக்கிறோம். ஒரே ஒரு வழி, பாவத்திலிருந்து விடுதலை இருந்தா தான் நம்ம அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்துக்குள்ள சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சந்தோஷம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? குடும்பத்துல அமைதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம குடும்பத்தை பாவம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. வேதம் படிக்கலாம், ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம், காணி கொடுக்க, என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையாம சமாதானத்தை பெற முடியாது. பிரியமானவர்களே, அந்த விடுதலையை ஆண்டவர் இலவசமா தரார். என்ன பரிகாரமே தேவையில்லை, எல்லா பரிகாரமும் அவர் செலுத்தி விட்டார். அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். பிரியமானவர்களே, அந்த பாவ ஆளுகையிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் சொல்லி நேரத்தில் பார்க்கிறோம். பாவம் பிரிவினை உண்டு பண்ணுது, பாவம் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுது. நம்ம தேவனோட உறவு உள்ள முடியாதபடி பாவம் நம்ம தடை பண்ணி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை பாவம் தடை பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த பாவத்துக்கு நாம் விடுதலையாக இருக்கிறோமா? முதலாவது நாம் சிந்திக்க வேண்டிய மிக ஒரு முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, பாவத்தில் அந்த பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அடையாளம் என்ன? என் உள்ளத்துக்குள்ள கசப்புகள், வெறுப்புகள், கோபங்கள், பொறாமைகள், சண்டைகள் என் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நான் இன்னும் பாவத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் பேர் ஜேம்ஸ், நான் கிறிஸ்தவ பேர் வைத்திருக்கிறதுனால நான் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து முடியும் சொல்ல முடியாது. நான் என்னைக்கு என்னுடைய பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்துக்காக மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணும், அப்பதான் விடுதலை. அப்படி ஒப்புரவாக போய் எவ்வளவு கசப்பு, வெறுப்பு, கோபம், சண்டை, பொறாம தங்க முடியாது. ஆண்டவர் ஆளுகை செய்வார். நான் பாவத்துல வாழ்றது அடையாளம். எவ்வளவுக்குள்ள வெறுப்புகள், கசப்புகள் இருந்துச்சுன்னா நான் இன்னும் பாவத்துல தான் இருக்கிறேன். ஆண்டவருடைய உறவை அனுபவிக்கிறது அர்த்தம். நல்ல ஆராதனை பெறனா இருக்கலாம், பாடக்கூடிய திறமைகள் இருக்கலாம், ஆனா நான் இன்னும் ஆண்டவருக்குள்ள வரல. அப்படி வேதம் சொல்லுது, நான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைவன். நல்லா இருக்க முடியாதுங்க, அவன் ஆசீர்வாதம் இருக்கவே முடியாது. ஆனால் அவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு ஆண்டவர் இறக்கம் தராருங்க. ஆண்டவர் இறக்கம் கிடைக்கும் நமக்கு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? இந்த பாவம் மனிதனை தேவ உறவை விட்டு பிரிக்கும் சொல்லி பார்க்கக்கூடிய மனக்குள்ளே இந்த பாவம் நமக்கு என்னென்ன காரியங்களை செய்து அப்படின்னு சொல்லி வேத அடிப்படையில நான் உங்களோட சில காரியங்களை பேசி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ரோமர் 7:5 பாவ இச்சைகள் மரணத்திற்கு நேராக நம்ம நடத்துகிறதுன்னு சொல்லி நேற்று பார்க்கக்கூடிய மாணவர்களே, ஆதியாகமம் 3:24 பார்க்கும்போது தேவ உறவை விட்டு பாவம் நம்ம பிரிக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். ரோமர் 7:8 பாவம் சகல இச்சைகளையும் எனக்குள்ளே நடப்பிக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ரோமர் 7:11 பாவம் என்னை வஞ்சித்து என்னை கொன்றது என்று சொல்லி பார்க்கிறோம். பாவம் என்னை ஏமாத்துது. நம்ம நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை, ஆண்டவரோட உறவுக்குள்ள தலைவர் பாவனையை நெருக்கிக்கிட்டே இருக்குது. அவளுக்கு உதவி செய்யாத, அந்த நன்மை செய்யாத, தீமை செய்ய அப்படி உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்குது. அந்த
அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் நன்மை செய்ய விரும்புறேன், என்னால முடியலைங்கிறார் பவுல், முடியலைங்கிறார். காரணம் பாவத்தின் ஆளுகை. அந்த பாவத்தில் ஆளுகிற மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவன் சமாதானம் வாழ முடியாது பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, நான் விரும்புவதை செய்ய முடியல, பாவத்துல வாழ. ரோமர் 7:15 அதை அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக, நான் விரும்புறதை செய்ய முடியல, நான் வெறுக்கிற காரியத்தை செய்யறேன். நன்மை செய்ய விரும்புறேன், என்னால முடியல, நான் நன்மை செய்யாது தடை பண்ணி கொண்டிருக்குன்னு சொல்லி அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற காரியத்தை பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, பாவம் ஆண்டவர் விரும்புகிற தெய்வீக அழகை, ஆண்டவருடைய சாயலை நம்ம பெறவிடாமல் பண்ணி பிரியமானவர்களே. ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் அவருடைய சாயலாக நம்மளை படைத்திருக்கிறார். அவரை போல அவருடைய சாயலாக நம்மை படைத்ததை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் என்றைக்கு பாவத்தில் விழுந்தானோ ஆண்டவருடைய சாயலை இழந்து போனான். அந்த இழந்து போன சாயலை மீண்டும் மனிதன் பெறுவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் பிரியமானவர்களே. அதுதான் லூக்கா 19ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்கின்ற பொழுது சாயல் சொல்லுவாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே பரிசுத்தமாக வந்திருக்கிறார். அந்த இழந்து போன சாயலை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, பாவம் என் ஜெபத்தை தடைப்படுது, நான் பாவத்தோட வாழ்ந்து நான் ஜெபம் பண்ணனே, ஜெபத்தை சாமி கேட்க மாட்டான்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது பிரியமானவர்களே. என் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். என்னுடைய ஜெபத்திற்கு தடை பாவம் என்று சொல்லி நம்ம பார்க்கிற பிரியமானவர்களே. சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது, என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. தாவீதுடைய வார்த்தை பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்க்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில அந்த பாவ விடுதலை நாம் பெற்றிருக்கிறோமா நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, பாவம் வாசற்படியில படுத்து கிடக்குன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிற பிரியமானவர்களே. யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, பாவம் நம்மை அடிமையாக்குறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான், பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை, மெய்யான சமாதானம், மெய்யான சந்தோஷம் எப்ப கிடைக்கும்? குமாரன் விடுதலை ஆக்கினால் கிடைக்கும் பிரியமானவர்களே. அந்த குமாரன் நம்ம விடுதலை பெற்றிருக்கிறோமா? நாம இந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே. பாவத்தினால பாவம் என்னென்ன செய்கிறதுன்னு சொல்லி நம்ம சிந்தித்தோம். பாவம் நம்மை மரணத்திற்கு நேராக நடத்துகிறதுன்னு சொல்லி பார்த்தோம். பாவம் என்னை வஞ்சித்ததுன்னு சொல்லி பார்த்தோம். பாவம் எனக்கு நன்மையான ஆசீர்வாதமான காரியங்களை வரவிடாமல் தடை செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். பாவம் என் ஜெபத்திற்கு தடைன்னு சொல்லி பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவம் என்னை நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை பெறவிடாதவர்களுக்கு தடை செய்கிறதுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிற பிரியமானவர்களே. ஆராய்ந்து பார்ப்போமா? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, பாவத்தின் சம்பளம் மரணம்னு பார்க்கிறோம். ஒரு பாவத்தோடய வாழ்ந்து கொண்டிருந்தான்னா அவன் நித்திய நரகத்துக்கு நேராக, நித்திய அக்கினிக்கு நேராக போய் விடுவான். வேதம் எச்சரிக்கிறது பிரியமானவர்களே. பாவத்துல நம்ம வாழ்ந்து கொண்டே நம்ம இருந்தா நம்ம குடும்பத்தை சமாதானம் மட்டும் இல்ல, சந்தோஷம் மட்டும் இல்ல, நித்திய நரகத்துக்கு நேராக நாம் போய் விடணும்னு சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கிறது பிரியமானவர்களே. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, மனசும் மாம்சமும் விரும்புவதை செய்ய தூண்டுகிறதுன்னு சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு எழுதுகின்ற பொழுது குறிப்பிட்ட காரியத்தை பார்க்க முடியும். என் மனசுல நான் என்ன நினைக்கிறேன், அது நான் சிக்குவதற்கு அந்த பாவம் என்னை தூண்டி கொண்டிருக்குன்னு சொல்லி நான் பார்க்கிற பிரியமானவர்களே. ஆராய்ந்து பார்ப்போமா? பாவம் செய்த மனிதர்களை ஆண்டவர் மன்னிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். வேதாகமத்தில் யார் யார் பாவம் செய்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லி சில சம்பவங்களையும் உங்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்த தலைப்புகளாக நான் போவதற்கு பெரிய. முதலாவது என்ன பார்த்தோம்? பாவம் என்றால் என்னன்னு சொல்லி. பாவம்னா என்ன? பிசாசின் ஆளுகை, தீய சக்தியின் ஆளுகை. இந்த ஆளுகையில ஒரு மனுஷன் இருக்கும்போது அவன் குடும்பத்துல சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, தேவ உறவு இருக்காது, தேவ ஐக்கியம் இருக்காது. இப்படிப்பட்ட உறவில்லாம வாழ்ற வாழ்க்கைக்கு பேர் தான் பாவம். நம்ம அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே. இரண்டாவது, பாவம் என்ன செய்யுது? பாவம் நம்ம ஆண்டவருடைய தெய்வீக அழகை தடை செய்கிறது. நம்முடைய ஜெபத்தை தடை செய்ய, ஜெபம் ஆண்டவர் கேட்கக்கூடாது தடை செய்கிறது. நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது. இவ்வளவு பெரிய மோசமான காரியங்களை பாவம் நமக்கு செய்ய சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது இந்த பாவத்திலே பாவம் செய்தனால மனிதன் என்னென்ன காரியங்களை இழந்தான்னு சொல்லி சில காரியங்களை, சில நபர்களை மட்டும் சுட்டி காட்டிவிட்டு நம்ம அடுத்த தலைப்புக்குள்ள போக பிரியப்படுறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அனனியால் சப்பிரால் என்ற 2 தம்பதியை குறித்து அங்க பார்க்கிறோம். அவங்க சும்மா சாதாரண ஒரு மாயமானம் பண்ணிட்டாங்க, சின்ன ஒரு தவறு தான் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன நடந்து போச்சு? அவர்கள் அப்படிப்பட்ட பொய் சொன்னதுனால அந்த
பாவத்தின் விளைவாக ஒரு மரணத்தை சந்தித்ததை நம்ம அந்த பகுதியிலே பார்க்க முடியும் பிரியமானவர்களே. யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 38 வருஷமா ஒருத்தர் வியாதியை படுத்து கிடக்கான். அவனுக்கு யாரும் உதவி செய்ய வரல, அவனுடைய கஷ்டத்துல யாருமே அவனுக்கு துணை செய்ய வரல. 38 வருஷம் வியாதியஸ்தன் இந்த பெதஸ்தா குளத்துல படுத்து கிடக்கிறான். இயேசு அவனை தேடி போய் அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். அந்த 38 வருஷம் வியாதியஸ்தனுடைய வியாதிக்கு காரணம் என்னங்க? 12ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். ஆண்டவர் சொல்வார், இனி அதிக கேடானது வராதபடிக்கு நீ பாவம் செய்யாத. அந்த 38 வருஷம் வியாதிக்கு காரணம் என்னங்க? அவருடைய பாவம், அவருடைய அக்கிரமம். 38 வருஷம் படுத்த படுக்கை ஆக்கிடுச்சுங்க. எத்தனையோ பேர் எவ்வளவோ காரியங்கள் செய்யறாங்க. பாவத்தின் விளைவாக நிம்மதியும் சமாதானத்தையும் இழந்து போன காரியத்தை குறித்து நான் பார்க்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அங்க திமிர்வாதக்காரர் ஒரு 4 பேர் சுமந்து கொண்டு வர்றாங்க. சுமந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. ஆண்டவர் அந்த திமிர்வாதக்காரர்கிட்ட சொல்றார், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட. அந்த நிமிஷம் சுகமாகறாங்க. திமிர்வாதக்காரருடைய வியாதிக்கு அந்த திமிர்வாதத்துக்கு காரணம் என்னங்க? உன்னுடைய பாவங்கள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டு சொன்ன அடுத்த நிமிஷம் சுகமாகறான். ஆண்டவர் பாவங்களை மன்னிக்க மனிதர்கள் நம்ம எப்பொழுது நம்முடைய பாவத்தை உணர்ந்து நம்ம ஆண்டவருடைய அறிக்கை செய்கிறோமோ ஆண்டவர் நம்மை பாவங்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற பிரியமானவர்களே. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அங்க பார்க்கின்ற பொழுது உசியா ராஜாவை குறித்து நம்ம அங்க பார்க்கிறோம். உசியா ராஜா மிகப்பெரிய ஒரு ராஜா, சிறுவேளை ஆண்டு ராஜாவே. அவன் ஆண்டவருடைய ஊழியர்கள் செய்கிற ஒரு காரியத்தை துணிகரமாக செய்ய துணிந்தான். ஆண்டவருடைய ஆலயத்துல ஆசாரியர்கள் மட்டும் செய்யக்கூடிய காரியத்தை அவன் துணிகரம் ஆண்டவர் பயப்படாத வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவன் குஷ்டரோகியை மாறி போனான்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையில துணிகரம் இருக்குதா? துணிந்து பாவம் செய்யறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் 23ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற பொழுது அங்க ஏரோது என்ற மன்னனை குறித்து நம்ம அங்க பார்க்கிறோம். அந்த மன்னனை அந்த ஊர் மக்கள், அந்த நாட்டு மக்கள் புகழ்றாங்க. இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் புகழ்றாங்க. ஆனால் அவன் தேவனுக்கு மகிமை கொடுக்காதனால ஆண்டவர் அவனை அடித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை கொடுக்காத வாழ்க்கை, புழு புழுத்து செத்து போறான்னு சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன? தேவனுக்கு மகிமை கொடுக்க தெரியுமானவர்களே, தேவனுடைய காரியத்தை அற்பமா என்ன, தேவனுடைய மகிமை அலட்சியம் பண்ணா ஆண்டவர் அவனை அடித்து போட்டது பார்க்கிறோம். நம்ம ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆண்டவருடைய வேதத்தை நம்ம எப்படி தியானிக்கிறோம், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்ம குடும்பத்தில் இருக்குதா? மிக ஒரு முக்கியமான காரியம் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவனுடைய வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், மனுஷன் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிற பிரியமானவர்களே, நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். முதலாவது என்ன பார்த்தோம்? பாவம் என்றால் என்னன்னு பார்த்தோம். இரண்டாவதாக பாவம் நமக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக ஆண்டவர் பாவத்தை குறித்து என்னென்ன வசனங்களை நம்ம வேதத்தில் கொடுத்திருக்கிறார் சொல்லி ஆண்டவர் சொன்ன வசனங்களை குறித்து நாம் சந்திக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுப்பு இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை அதான் நடந்துச்சு. ஆண்டவர் எவ்வளவோ அதிசயங்கள் அற்புதங்கள் செய்து அவங்களை வனாந்திரத்துல நடத்தி கொண்டு வந்தார். பகலிலே மேகஸ்தமமாக, அக்னிஸ்தமமாக மன்னாவை கொடுத்து, பலவிதமான கஷ்டமான சூழ்நிலை தண்ணீர் கொடுத்து அவங்களை பராமரித்து நடத்தி கொண்டு வந்தார். அந்த மக்கள் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். பிரியமானவர்களே, அப்படி அவர் முறுமுறுத்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வனாந்திரத்தில் அழிந்து போனாலும் சொல்ல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் தன் ஆத்துமாவை சரீரத்தை சேதப்படுத்தினா பரவாயில்ல, ஆத்துமாவை சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆத்மா மிக ஒரு முக்கியமான விலையேற பெற்றது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் சொல்லி வேதம் சொல்லுது. பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லுது. வேதம் எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, பாவத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாவம் செய்கிற ஆத்மா சாகும் சொல்லி பார்க்கிறோம். எசேக்கியேல் 14:13 தேசம் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்தா என்ன செய்வாரா? தேசம் எனக்கு விரோதமா பாவம் செய்தால் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிப்பேன்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, தேசத்தை நாசமாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நம்ம தேசம் இன்னைக்கு பாவத்தால் நிறைஞ்சிருக்கு, அக்கிரமத்தால் நிறைஞ்சிருக்கு, அநியாயத்தால் நிறைஞ்சிருக்குது. எங்க பார்த்தாலும் நீதி இல்லை, நியாயம் இல்லை, உண்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை, பலவிதமான அசிங்கமான காரியங்கள் நம்ம தேசத்தில் நடந்து கொண்டிருக்குது. நம்ம சபையாக ஜெபிக்கிறோமா? அந்த பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இருக்குதா? தேசம் அழிந்து கொண்டிருக்குது. நம்ம தேசத்தை ஆளுநரமா ஜெபம் பண்ணணும்.
இப்போ தீமோத்தேயுவை எழுதுகின்ற பொழுது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல அவர் 2ஆம் அதிகாரத்துல தெளிவா குறிப்பிடுகிறார். நம்ம அதிகாரங்களுக்காக, ராஜாக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அப்ப நம்ம சந்தோஷமா வாழ முடியும், சமாதானமா வாழ முடியும். இன்னைக்கு திருச்சபைகள்ல தேசத்துக்காக ஜெபம் பண்ற காரியங்கள் குறைஞ்சு, ஜெபமே குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு ஜெபம் இல்ல, ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஒரு வீணான வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெபம் மிகவும் முக்கியமான காரியம். தேவனோடு உறவு கொண்டோம், ஐக்கியம் கொண்டோம். இந்த வாழ்க்கையில ஜெபம் எப்படி இருக்குது? நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோமா? தேசம் நமக்கு ஆண்டவருக்கு பாவம் செய்து இருக்கும்போது தேசத்துல அப்பம்னா உணவு பற்றாக்குறை பஞ்சம் வரும்னு சொல்றாங்க. அது மட்டும் தேசத்தையே அழித்து விடுன்னு சொல்றாரு. அன்னைக்கு நினைவு மக்கள் அப்படித்தான் அழிப்பதற்கு ஆண்டவர் பிரியப்பட்டார். அன்னைக்கு சோதம் குமார மக்களை அழிப்பதற்கான அவருடைய பாவங்கள், அவருடைய அக்கிரமங்கள் ஆதியாகமத்துல பார்க்கிறோம். எல்லா மக்களும் பாவம் செய்தான்னு சொல்லி பார்க்கும்போது உலகத்தையே அழித்து போட்டது நம்ம ஆதியாகமத்துல 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆனா பாவம் அவ்வளவு கொடூரமானது பிரியமானவர்களே. தேவ உறவை, தேவ ஆசீர்வாதத்தை, தேவ ஐக்கியத்தை நமக்கு தடை செய்யணும்னு சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் வேதனையோடு பேசிக் கொண்டிருக்கான்னு சொல்லி நான் கருத்துக்களை விசுவாசிக்கிறேன். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அங்க ஏசாயா ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபின் வம்சத்தார்களுடைய பாவங்களை தெரிவி. அது ஒண்ணுதான் உங்க ஆசீர்வாதம் தடை உண்டு பண்ணிட்டு இருக்குது. உங்க சமாதானத்துக்கு தடை உண்டு பண்ணிட்டு அந்த பாவங்கள் தான், உங்களுடைய அக்கிரமங்கள் அதை தெரிவின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் மிக தெளிவா சொல்றாரு. அவங்களுக்கு அக்கிரமங்கள் அப்படி தெரிவிக்கக்கூடிய ஊழியர்கள் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாரு. எந்த ஊழியர்களை பார்த்தாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னே சொல்லி பேசிய மக்களை ஆசீர்வாதத்தை பெறவிடாம பண்ணிட்டாங்க. ஆண்டவர் சமாதானம் தருகிற ஆண்டவர், சந்தோஷம் தருகிற ஆண்டவர், நிம்மதி தருவார். எப்ப தருவாரு? அவருடைய பிள்ளையாக மாறும் போது, பாவத்தை அறிக்கையிடும் போது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிற போது ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்ல வேதத்தில் பார்க்க பிரியமானவர்களே. ஆதியாகமம் 18 20ஆம் வசனத்துல பார்க்கும்போது சோதம் குமார பட்டணத்தை அழித்ததற்கு காரணம் மக்களுடைய பாவம். அந்த பட்டணத்துல விபச்சார பாவம் மிக மோசமா இருந்துச்சு. பட்டணம் முழுசையும் அக்னி கந்தகத்தையும் வரிசைக்கு பண்ணி அந்த பட்டணம் முழுசையும் அழிக்கப்பட நேரத்தில் இருக்குது. அதை ஏன்? பாவத்தில் வாழ்ந்த ஆண்டவர் அழித்து விடுவார். யாரா இருந்தாலும் சரி அழித்து விடுவார். ஆனா அந்த ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், நேசிக்கிறவர். நம்முடைய பாவத்திற்காக சொந்த குமாரனையே பரிகாரம் செலுத்தியிருக்கிற ஆண்டவர். ஆண்டவருடைய பாவங்களை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் பிரசனத்துல வருகின்ற பொழுது ஆண்டவருடைய பாவங்களை மன்னிப்பார் பிரியமானவர்களே. அக்கிரமங்களை மன்னிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு ஆயத்தமானவராக இருக்கிற பிரியமானவர்களே. உள்ள பாவத்தை குறித்து பார்த்தோம், பாவம் என்றால் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். இப்ப வேதம் சில காரியங்களை பாவம் என்று சொல்லி சொல்லுகிறது. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருதயத்தில் பொல்லாத நினைவு கொண்டிருப்பவன் நினைவு கொண்டிருப்பது பாவம் சொல்லி அங்கே இருதயத்துல பொல்லாத நினைவுகள், கசப்புகள், வெறுப்புகள் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருந்துச்சுன்னா பாவம் செய்து கொண்டிருக்கும் சொல்லி வேதம் எச்சரிக்கிறது பிரியமானவர்களே. பிறருக்கு உதவி செய்யாமல் இருப்பது பாவம் சொல்லி வேதம் எச்சரிக்கிறது பிரியமானவர்களே. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அநீதி எல்லாம் பாவம் தான் சொல்லி அங்கே ஆண்டவருடைய சீடனாகிய யோவான் குறிப்பிட்ட காரியத்தை நான் பார்க்கிறேன் பிரியமானவர்களே. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நன்மை செய்யாமல் போவது பாவம் சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழி 24:9 தீய நோக்கம் பாவம் சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்போமா? தீய சிந்தனைகள், தீய நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுதா? நம்ம பிறருக்கு உதவி செய்யறோமா? நன்மை செய்யறோமா? நம்ம அநீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய இதயத்துக்குள்ள பொல்லாத நினைவு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பிறருக்கு உதவி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே. மேட்டிமையான சிந்தை, அகந்தையான மனம் பாவம் சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. மேட்டிமையான சிந்தையோடு, அகந்தையான காரியத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது மிகப்பெரிய பாவம். ஆண்டவர் எச்சரிக்கிற வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம் சொல்லி விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே. பிறருடைய தவறை நாம் மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிக்காமல் அது நாம் பாவம் செய்யணும்னு சொல்லி பார்க்கிறோம். பெருமையாக வாழ்வது பாவம் சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்களை வேதம் நமக்கு பாவம் என்று சொல்லி சுட்டி காட்டுகிற பிரியமானவர்களே. பாவத்திற்காக ஆண்டவர் செய்த பரிகாரம் என்ன? அடுத்த பாவத்திற்கு ஆண்டவர் செய்த காரியங்களை குறித்து நம்ம அடுத்த பார்க்க போகிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல உன் பாவம் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உன் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாக மாற்றணும். எப்ப மாற்றுவார்? ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆண்டவருடைய பாவங்களை அறிக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய பாவங்களை அறிக்கை நாம் விட்டு விடுகின்ற பொழுது ஆண்டவர் மன்னிப்பார் பிரியமானவர்களே. அதான் நம்முடைய கிறிஸ்தவனுடைய ஸ்பெஷாலிட்டியே. மற்ற தெய்வங்கள்லாம் பாவம் செய்தா தண்டிக்கும். நம்ம ஆண்டவர் தண்டிக்கிற ஆண்டவர் இல்லை, மன்னிக்கிற ஆண்டவர், நேசிக்கிற ஆண்டவர்.
நம்முடைய பாவங்களுக்காக சொந்த குமாரனையே பலி செலுத்திய ஆண்டவர். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கிறது, சுத்திகரிக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வத்தை சாதாரணமான காரியம் இல்லைங்க. மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தெய்வம் கொடுத்திருக்கிறார். தெய்வம் கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பாக்கியத்தை நீங்க பெற்று அனுபவிக்கணும். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 34 அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிற ஆண்டவர் சொல்லி அங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்தல 1 தமது ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி சுத்தப்படுத்திருக்கான்னு சொல்லி, அது மட்டும் இல்ல நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கான்னு சொல்லி யோவான் சொல்லுகிற காரியத்தை பார்க்க முக்கியமானவர்களே ஆராய்ந்து பார்ப்போம். பாவத்திலிருந்து விடுதலை அடைகின்ற பொழுது எவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தர்றார், எவ்வளவு பெரிய சாக்கியத்தை நமக்கு தர்றாருன்னு சொல்லி நாம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே. 2 கொரிந்தியர் 5:19 உலகத்தாருடைய பாவங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் ஒப்புர வைத்திருக்கிறார். யார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. யார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறானோ அவன் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். யார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவனுடைய பழைய பாவமான வாழ்க்கை எல்லாமே ஒழிந்து போகிறது. அதுதான் அப்போஸ்தலன் இப்போ கொரிந்து திருச்சபை எழுதுகின்ற பொழுது 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, புதிய படைப்பு. பழைய பாவமான காரியங்கள் எல்லா வாழ்க்கையில மாறி போகும். நம்முடைய வாழ்க்கையில் பாவமான காரியங்கள் மாறி இருக்குதா? பக்கத்து வீட்டுக்காரங்களோட கசப்பு இருக்குதா? சண்டை இருக்குதா? பொறாமையோடு வாழ்ந்து விடுவாங்க. அப்படி இருக்கானே பொறாமையோடு வாழ்ந்து விடுறோமா? நம்ம இடத்துல ஆண்டோடைய ஆளுகை இல்லை, நம்ம கிறிஸ்துக்குள்ள இல்லைன்னு சொல்லித்தான் வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, ஆனா தப்பு இல்லை. நம்ம ஆண்டோட வந்துடலாம், ஆண்டோட அறிக்கையிடலாம். ஆண்டோட அறிக்கையிட போது நம்ம ஆண்டவர் மாற்றுகிறார். பிரியமான இது நம்ம சுய முயற்சியிட முடியாது. ஆண்டவர் மாற்றுகிறார். 1 யோவான் 3:5 அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் சொல்லி நம்முடைய பாவங்களுக்காக விண்ணுலக மேன்மையெல்லாம் துறந்து ஆண்டவர் நமக்காக மனிதனானார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சொந்த ரத்தத்தை சிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார், நமக்காக நீ பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை மாணவர்களே ஆராய்ந்து பார்ப்போமா? ரோமர் 6:10 அவர் மரித்தது பாவத்திற்கு ஒரே தரம் மரித்திருக்கிறார். அவர் உயிரோடு இருப்பது நமக்காக, அவர் நமக்காக உயிரோடு இருக்கிறார். நம்மை மீட்பதற்காக வரப்போகிறார். அவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் அத்தனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சபை ஆயத்தமா இருக்கிறோமா? நாம் மட்டும் ஆயத்தமா பத்தாது, மக்கள் ஆயத்தம் பண்ணணும். அவருடைய அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லணும், இப்படிப்பட்ட பாவத்தோடு நீ வாழ்ந்தா நித்திய நரகத்தினால போய் எச்சரிக்கணும். ஆண்டவர் பேசுவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் பேசுவார். பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? ஏசாயா 53:12 அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்கிறோம். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற சொல்லி வேதத்தை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். உலகம் ஒருவேளை என்னை மன்னிக்காம இருக்கலாம், உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்றார். பிரியமானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றார், என்னை நேசிக்கிறார், பாவங்களை மன்னிக்கிறார். ஆசிரியர் எப்ப மன்னிக்கிறார்? 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை மறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னிக்கிறார். அது மட்டும் இல்ல, பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கிற சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இது யாருக்குமே கிடைக்காது. இதாங்க கிறிஸ்தவத்துடைய மேன்மை, கிறிஸ்தவத்துடைய மகிமை தான். அன்பு, தாழ்மை, பொறுமை, மன்னிக்கிற குணம் எப்போ வரும்? பாவம் மன்னிக்கப்பட்டா வரும். ஆண்டவருடைய ஆளுகை எனக்குள்ள இருந்தா வரும். இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவம் ஒண்ணுதான் ஆண்டோட உறவை நமக்கு ஆண்டோட ஐக்கியம் அப்படி தடை செய்து கொண்டிருக்கோம். அதை பத்தி பேசணும், அதை குறித்து தெரிஞ்சிருக்கணும், சபை தெரிஞ்சிருக்கணும். பாவத்துடைய அகோரம் தெரிஞ்சிருக்கணும். சமாதானத்தை தடை பண்ணுது, சந்தோஷத்தை தடை பண்ணுது, எல்லாவற்றுக்கும் பரலோகத்து போதே தடை பண்ணுது. அப்ப அந்த பாவத்துக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். பாவத்துடைய தன்மை அவ்வளவு மோசமானது சொல்லி பார்க்க பிரியமானவர்களே. கலாத்தியர் 1:4 இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிப்பதற்காக ஆண்டவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்திருக்கிறார். வேதம் மிக தெளிவாக சொல்வது பிரியமானவர்களே. ஆராய்ந்து பார்ப்போமா? இப்படிப்பட்ட பாவத்திற்காக ஆண்டவர் செய்த காரியம், பாவத்தை மன்னிக்கிறார். பாவம் சிவேர் என்று இருந்தாலும், தாம்பரம் சேப்பா இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாவத்தை மறைக்கின்ற பொழுது தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், உலகம் தர முடியாத, மீண்டும் எடுத்துக்கொள்ள முடியாத அமைதியை உணர்த்துக்கொள்ள வாழ்க்கை அனுபவிச்சிருக்கேன். நான் என் குடும்பத்தை அனுபவிக்கிறேன். அதைத்தான் நான் சொல்ல வந்திருக்கேன். வேற நான் சிறப்பாக ரொம்ப பேச தெரியாது. ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை சொல்றேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள்
இன்னைக்கு நான் மறித்து போனாலும் நித்தியகாலமா ஆண்டோட வாழ்வேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு மரணம் பயம் வரக்கூடாது. ஏன் பயம் வந்தது? இன்னைக்கு ஆதாம் கடைக்கு பயம் தோர்த்து ஒளிந்து கொண்டான். வேதம் சொல்லுது ஆதாமே நீங்க ஏற்ற ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறார், ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்டா மரத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு சொல்ற. ஏன் ஒளிஞ்ச? பாவம். ஆண்டோட உறவு ஆண்டு வார்த்தை கீழ்படியா போறதுனால ஆண்டோட பிரசவத்துக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படி ஒளிந்த ஆதாமை தெரிவித்த ஆண்டவர் தான் நம்ம தேடி வந்திருக்கிறார். பாவத்தோடு நீ ஓடி ஒளிஞ்சிருக்குன்னா நீ சமாதானமா வாழ முடியாது. மகனே மகளே, ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார், நேசிக்கிறார். சொந்த ரத்தத்தை நமக்காக செஞ்சு இதுக்கு மேல ஆண்டவர் அன்பு வெளிப்படுத்த முடியாது. அவ்வளவு உயிரை கொடுத்த தெய்வம் நமக்காக. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? அவரை ஏற்றுக்கொள்ள சமாதானம். இன்னைக்கு சமாதானம் வந்து அநேக தற்கொலை பண்றாங்க. நிம்மதி இல்லை. அநேக குடும்பங்கள் நிம்மதி இல்லை. எவ்வளவோ வசதிப்படுத்த நிறைய இருக்காங்க. பலவிதமான பங்களாக்கள், கார்கள், நிறைய சொத்துக்கள், சோறு நிறைய வச்சிருக்காங்க. குடும்பத்துக்குள்ள அமைதி இல்ல, கணவன் மனைவி அன்பு இல்ல, ஐக்கியம் இல்ல. ஏன்? பாவத்தின் ஆளுகை, பிசாசின் ஆளுகை இந்த குடும்பத்தில் இருக்கு. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட குடும்பத்துல சமாதானம் இருக்காரு, சந்தோஷம் இருக்காரு, நிம்மதி இருக்காரு. பிரியமானவர்களே, நம்முடைய பாவத்துக்காக ஆண்டவர் செய்த காரியத்தை பார்த்தோம். அது நம்முடைய பாவத்துக்காக நாம் என்ன செய்யணுமா? சங்கீதம் 32:5 பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும் சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரர் சொல்றான், பாவத்தை அறிக்கையிட்டேன், என்னுடைய பாவத்தின் தோஷத்தை ஆண்டவர் மன்னித்தார் சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கணும். பிரியமானவர்களே, 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்ட பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். நீதிமொழி 28:13 பாவத்தை அறிக்கை செய்து விட்டு ஆண்டோடைய இரக்கத்தை பெறுகிறான். பாவத்தை அறிக்கை செய்திருக்கிறோமா? விட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் கண்டிப்பா ஆண்டோடைய இரக்கத்தை பெறுவோம். ஆண்டோடைய இரக்கம் நம்ம ஆளுகை செய்யணும் சொல்லி நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, 1 பேதுரு 4:8 நம்ம அன்பு திரளான பாவங்களை மூடும்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அன்புள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, தாழ்மையுள்ளவர்களாக வாழ ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமா, எப்ப முடியுது? ஆண்டவர் எனக்கு வரணும், ஆண்டவர் நான் பாவம் விடுதலை அடையணும், அப்போ இந்த காரியம் நமக்கு நடைபெறும் சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அடுத்ததாக பாவத்தை நாம் அறிக்கை செய்யும் போது என்ன காரியங்கள் நடைபெறும் சொல்லி அதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 26:12 நம்ம இந்த பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்குதுன்னா, விசுவாசத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு கிடைக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக குறிப்பிடுகிறார், விசுவாசத்தினாலே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி நான் அறிந்து கொள்கிறேன் சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்ட காரியத்தை பார்க்க பிரியமானவர்களே, ரோமர் 6:22 பாவத்திலிருந்து நாம் விடுதலாகி விட்டால் நமக்கு என்ன காரியம் கிடைக்குதுங்க? அந்த வசந்த வாசிக்கலாமா யாராவது? நான் மடமன் பேசி போயிட்டு இருக்கேன். ரோமர் 6:22 வாசிக்க யாராவது? பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலான என்ன நடக்குது? நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையானதுனாலே வாசிக்க அந்த வசனத்தை இப்பொழுது நீங்கள் பாவத்தினாலே விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளான ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும். பாவத்திலிருந்து மனுஷன் விடுதலை எப்படி ஆகுறாங்க? அவன் என்ன ஆகுறாங்க? பரிசுத்தமாகறான். பரிசுத்தம் எப்படி பரிசுத்தம்? ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வந்துடுறாரு. இன்னைக்கு நான் பாவத்திலிருந்து விடுதலையாகிறோம், அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வந்துடுறாரு. தொடர்ந்து வாசிக்குமா? நீ பாவத்திலிருந்து விடுதலையானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவிலே நித்திய ஜீவன். அதோட முடிவு எங்க? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலையானால்தான் அந்த நித்திய ஜீவனை, நித்திய ராஜ்யத்தை, அந்த சொர்க்க பாக்கியத்தை அடைய முடியும். அது பாவ விடுதலை மிக மிக முக்கியமான காரியம். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பாவத்திலிருந்து விடுதலை பரிசுத்தமான மாறுறேன், நான் நீதிமானா மாறுறேன். எப்படி மாறுறேன்? ஆண்டவனை மாற்றார். ரோமர் 5:1 விசுவாசத்தின் மூலமாக நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன்னு சொல்லி அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்ற காரியத்தை பார்க்கிறீங்க. விசுவாசிக்கிறார், நீதிமான், ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளையை மாற்றி இருக்கிறார், ரத்தத்தால் கழுவி இருக்கிறார். வேதம் போதிக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், நான் மரித்தால் நித்திய ராஜ்யத்தை போவேன் ஒரு நம்பிக்கை ஆழமா இருக்கு. மரண பயம் கிடையாது. எப்போ நான் ஆயத்தமா ரெடியா ஆயத்தமா இருக்கு. நான் அந்த ஒரு ஆயத்தம் ஆண்டுடைய வருகை எப்போனாலும் வரலாம். ஆண்டுடைய வருகை மிக சீக்கிரமா இருக்கு. எப்போனாலும் வரலாம் ஆண்டுடைய வருகை. ஆனா நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? வேதம் நம்ம இப்போதைக்கு எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் 2:32 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்குரிய காரியங்களை அவர்கள் சொல்கிறார். அந்த பரிசுத்தமாகுதல்னால எப்படி பரிசுத்தமாகிறோமா? நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பிற்கென்று, முதலாவது மனம் திரும்பி பாவ மன்னிப்பிற்கென்று நம்ம ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெறுவீர்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு வேதம் போதிக்கின்ற வழி. பிரியமானவர்களே, ஒரு பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர்கள் வரணும்.
எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வராம நான் பரிசுத்தம் ஆக முடியாதுங்க. ஆண்டவர் எனக்குள்ள வரணும், ஆளுடைய ஆளு எனக்குள்ள வரணும். எப்போ வரும்? நான் மனம் திரும்பி இருக்கணும், நான் பாவத்தை அறிக்கை செய்திருக்கணும், நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும். அப்படி பரிசுத்த ஆவியானவர் வரதை ஆண்டவர் தருவதாக வாக்கு கொடுக்கிறார். அன்னைக்கு ஒரே நேரத்துல 3000 பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ரட்சிக்கப்பட்ட காரணம் இந்த வார்த்தை தான். நீங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்பு என்று ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் வரத்தை பெறுவீர்கள் சொல்லி வேதம் போதிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் பெற்றா கண்டிப்பா சாட்சியா வாழும். அப்போஸ்தலர் 1:8 வேதம் தெளிவாக சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, என்ன பலன்? சாட்சியா வாழக்கூடிய பலன், பரிசுத்தமாக வாழக்கூடிய பலன், அன்பாக வாழக்கூடிய பலன், பிறர் மன்னிக்கக்கூடிய பலன் எப்ப கிடைக்குது? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது கிடைக்குது. நமக்கு அப்படி பலன் கிடைச்சிருக்குங்களா? அப்படிப்பட்ட பலன் நம்ம அனுபவிக்கிறோமா? இந்த சபை அனுபவிக்குதா? அப்படிப்பட்ட பலன் அனுபவித்து சும்மா இருக்க மாட்டாங்க. ஆண்டவரை பத்தி பிறர் சொல்லுவாங்க, பிறருக்கு உதவுவாங்க, பிறர் மன்னிப்பாங்க, அவருக்கு நேசிப்பாங்க. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய காரியம். பரிசுத்த ஆவியானவருடைய பலன். நான் பலன் அடைகிறேன். பலன் என்ன செய்யறேன்? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நான் கர்த்தருக்கு சாட்சியுள்ள மனுஷனா வாழ்வேன். அதான் பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம். வேதம் போதிக்கிற போதனை வாழ்க்கையில சாட்சி இருக்குதா? ஆனா என்னை பார்த்து உண்மையிலேயே கிறிஸ்தவங்க பழைய அப்படிதான் சொன்னாங்க. கிறிஸ்தவன் பேர் வந்த காரணமே அவங்க கிறிஸ்துவ வெளிப்படுத்தினாங்க. அதனாலதான் அவங்க கிறிஸ்தவங்கன்னே பேர் வந்துச்சு. கிறிஸ்து எப்படி தாழ்மையா இருந்தாரோ, கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ, கிறிஸ்து எப்படி நேசித்தாரோ, கிறிஸ்து எப்படி பிறருக்கு உதவி செய்தாரோ, ஒரு இரக்கமுள்ளவராய் அவர் வாழ்ந்தாரோ, அதை மக்கள் வெளிப்படுத்தினாலும் அந்த கிறிஸ்தவ பேரே வந்துச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவனா பேர் வச்சிருக்கா நமக்கு அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்குதா? அதான் முக்கியமான காரியம். ஆராய்ந்து பார்ப்போமா? பாவ மன்னிப்பு, மனம் திரும்பி பாவ மன்னிப்பிற்கென்று ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியை பெறுகிறோம். பரிசுத்த ஆவியை பெறுகின்ற பொழுது என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் தானாய் வருகிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த திருச்சபை மக்கள் நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பினை நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, எபேசியர் 1:7 இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது பார்த்து பாவ மன்னிப்பாகிய மீட்பு மீட்கப்பட வேண்டும். மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் மீட்கப்பட போற ஒரு நாள் ஆண்டவர் வரப்போற இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்த போகிறார். அப்படிப்பட்ட வாஞ்ச ஆசை கிறிஸ்தவர்கள் உருவாகணும். அந்த ஆசை வந்துருச்சுன்னா உலக காரியங்கள் அற்பமா தோணும். உலக காரியங்களை ஆண்டவர் பார்த்துக்குவார். உலக தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நாம் தேடுகின்ற பொழுது இவங்க எல்லாம் ஆண்டவர் கூட தருவார். அதுல மாற்றமே இல்லை. ஆனா தருவேன்னு சொல்ல நம்ம தேடக்கூடாது. ஆண்டவர் தருவேன்னு சொல்ல தருவார். ஆனா ஆண்டவர் தேட சொல்லி என்ன தேட சொல்லிருக்காரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ராஜ்யம் என்ன? ஆளுகை. தேவனுடைய ஆளுகை செய்யுங்க. தேவனுடைய ஆளுகைக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். நானு தேவனுடைய வார்த்தைக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தையில கீழ்ப்படியணும். அப்படி நான் கீழ்ப்படிந்த அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அவருக்கு பிரியமாக நான் வாழ்கின்ற பொழுது உலக தேவை எல்லாவற்றையும் அவர் தருவேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மனிதன் அல்லவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்க பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தெய்வத்தோட உறவு வைத்திருக்கிறோம், ஐக்கியம் வைத்திருக்கிறோம், ஆராதிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எதுக்காக? ஆண்டோட உறவை வளர்த்துக் கொள்வதற்காக. விசுவாசத்தில் இன்னும் வளரணும் வளரணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அப்படி தேங்கிடக்கூடாது. ஆண்டவர் மக்கள் எவ்வளவு பெரிய தியானம் செய்திருக்கிறார். இந்த அன்புக்கு நியான அன்பு நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. உலகத்துல தாயுடைய அன்பு மாறி போகலாம், தந்தையுடைய அன்பு மாறி போகலாம், பிள்ளைகளுடைய அன்பு மாறி போகணும். ஆனா என்றைக்கும் மாறாத ஒரே ஒரு அன்பு ஒன்று என்றால் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட ஒரே மெய்யான அன்பு. பிரியமானவர்களே, அல்லேலூயா. அந்த அன்பு ருசிக்கணும். கர்த்தர் எல்லாரும் ஒவ்வொரு ஆளும் ருசிக்கணும், ருசித்து பார்க்கணும். சும்மா சொல்லுவதல்ல. கர்த்தரின் வாழ்க்கைக்கு போதுமானவர், அவரை நீ விசாரிக்கிறவர். வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் வந்தா வச்சிருக்கீங்க. நீ எது கவலைப்பட்டு இருக்கீங்க? நான் விசாரிக்கிறவர் யாரு? சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தை உண்டாக்கினவர் என்னை விசாரிக்கிறார். கேட்டே உனக்கு எவ்வளவு தேவை இருக்கு, உனக்கு தேவை நான் பார்த்துக்க, நீ ஏன் கவலைப்படுற? அவனை விசாரிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் அவனை விடுவிக்கிறேன். அப்படி நோக்கி கூப்பிடு, அவனை விடுவிக்கிறேன். ஆண்டோடைய வார்த்தை இதெல்லாம் என்னுடைய வார்த்தையா? வேதம் போதிக்கிற வார்த்தை. வேத வார்த்தைகளை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பேன். என்னுடைய சொந்த கருத்து எதையும் உங்களுக்கு சொல்லவே இல்லை. வேத வார்த்தை ஒரு போதும் போய் சொல்லாது. சமாதானம் ஆகணும், சந்தோஷம் ஆகணும், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படணும், நம்முடைய கவலைகள் மாறணும், கண்ணீர்கள் மாறணும், கஷ்டங்கள் மாறணும். ஆண்டவர் மாற்றுவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே,
காக்காய்க்கு உணவு கொடுக்குற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மீனுக்கு உணவு கொடுக்குற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம உணவு கொடுக்க மாட்டாரா? ஆசீர்வதிக்க மாட்டார், கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம அவருடைய பிள்ளையாக வாழ்கின்ற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்ல வேதம் இந்த வாழ்க்கையில ஆராய்ந்து பார்ப்போமா? நம்ம இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறோமா? இந்த பாவ மன்னிப்பு நாம் பெற்றிருக்கிறோமா? நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாவத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், பாவம் செய்யாம வாழ வேண்டும் சொல்லி வேதம் உபதேசிக்கிறது பிரியமானவர்களே. சரி, பாவம் செய்யாம வாழணும்னு சொல்லி சொல்றோம். பாவமே செய்யாம வாழ முடியுமா? அப்படி வாழ்ந்தவங்க வேதத்தில் நமக்கு ஆதாரம் இருக்காங்களா? வேதத்துல ஆதாரம் நிறைய இருக்கு. அதிகாரம் 39 யோசேப்பு வாலிபனை குறித்து நம்ம பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு பாவம், மிகப்பெரிய ஒரு வசதி படைத்த நிலைமையில இருக்கிறான். மிகப்பெரிய வசதி படைத்த ஒரு பாவம் செய்ய தூண்டிக்கிட்டு இருக்காங்க. விலகி ஓடுறான் பிரியமானவர்களே, விலகி ஓடுறான். காரணம் என்ன? தேவன் பார்த்து கொண்டிருக்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த உணர்வு இருந்தனால அவனுக்கு பாவம் செய்ய முடியல. ஆண்டவருக்கு பாவம் செய்து எப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். வேதத்துல ஆதாரம், பாவம் செய்ய வாழ முடியும். எப்ப முடியும்? வேதம் 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ஒருவன் தேவனால ஒரு மனிதன் பிறந்தவனா இருந்தா அவன் பாவம் செய்ய மாட்டான். வேதம் சொல்றது பிரியமானவர்களே. 1 யோவான் 3:6 தேவனில் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். தேவனால பிறக்கணும், தேவனில் நிலைத்திருக்கணும். அப்படிப்பட்ட மனுஷனால பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்ய முடியாது. வேதம் சொல்லாது. தேவனோட நிலைத்திருந்தா கண்டிப்பா பாவம் செய்ய முடியாது. நான் மறுபடியும் பிறந்திருந்தா நான் பாவம் செய்ய முடியாது. வேதம் போதிக்கிற போதனை பிரியமானவர்களே. யோபுவை குறித்து பார்க்கும்போது மிக பயங்கரமான சோதனை வாழ்க்கையில. ஆனா எவ்வளவோ கஷ்டங்கள் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் விரோதமாக ஒரு முறுமுறுப்பு கூட முறுமுறுப்பு. ஆண்டவரே சாட்சி சொல்றார், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் ஆண்டவரே சாட்சி கொடுத்த ஒரு மனிதன் யோபு. எப்படி கொடுத்தாரு? ஆண்டவரோட உறவு, அவனுக்கு ஆண்டவர் ஐக்கியம், ஆண்டவருடைய பிரசனத்துல வாழ்ந்த ஒரு மனிதன். அது சொல்ற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாரியா. இது எதுவுமே எனக்கு சொந்தமானதே அல்ல. எனக்கு சொந்தம்னு நினைச்சதா எனக்கு பிரச்சனை வரும். எனக்கு எதுவுமே எல்லாம் கொடுத்து ஆண்டவருங்க கொடுத்தாரு, எடுத்துக்கிட்டாரு அப்படி நினைச்சோம்னா நமக்கு அந்த கவலை வராது. அந்த உறவு, அந்த ஐக்கியத்தை யோபு மெயின்டைன் மாறாங்க பார்க்குமா? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நம்முடைய பாவம் செய்யாம வாழ முடியும்னு சொல்லி வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லிருக்கோம். எப்படி ஒரு இடத்துல அந்த சிசிடிவி கேமரா வச்சிருந்தாங்கன்னா அது எல்லாவற்றையும் கண்காணித்துக்கிட்டு இருக்கும். யார் என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்படி ஒரு உணர்வு, ஆண்டவனை பார்த்து கொண்டிருக்கான்ற உணர்வு நமக்குள்ள இருக்கும்போது நம்மளால பாவம் செய்யாம வாழ முடியும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லிருக்கோம். இது சுய முயற்சியில முடியாது. ஆண்டவர் இடத்துல வந்தா மட்டுமே முடியும். ஆண்டவர் இடத்துல ஆளுகை செய்தா மட்டுமே நான் பாவம் செய்ய வாழ முடியும். ஆண்டவருடைய உறவு இல்லாம நான் என்னன்னா செய்யலாம். ஆனா ஆண்டவருடைய உறவு இருந்தா தான் நான் அந்த பாவத்தை எதிர்த்து வாழ முடியும்னு சொல்லி வேதம் பார்க்க முடியுமா? அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய கிருபைக்கு நாம் கீழ்பட்டு இருக்கின்ற பொழுது பாவனை மேற்கொள்ள முடியாது சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை, அந்த கிருபைக்கு நான் கீழ்பட்டு இருக்கிற பொழுது பாவனை மேற்கொள்ள முடியாது பார்க்க முடியும். அடுத்த பிள்ளையாக இருக்கின்ற பொழுது பாவம் செய்யாமல் வாழ முடியும்னு சொல்லி பார்க்க. நம்ம அவனுடைய பிள்ளையாக இருக்கிறோமா, நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோமா, ஆண்டவருடைய நாம் நிலைத்திருக்கிறோமா, கட்டாயம் நாம் பாவம் செய்ய வாழ முடியும். வேதம் சொல்லுங்க, வேதம் போய் சொல்ல ஆராய்ந்து பார்ப்போமா? பாவம் அது ஒண்ணுதான் பிரியமானவர்களே. நம்ம எல்லா காரியத்துக்கும் மிகப்பெரிய தடை, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை, நம்முடைய சமாதானத்துக்கு தடை, எல்லாவற்றும் தடை மிகப்பெரிய பாவம் பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறவர்களே. இப்படிப்பட்ட பாவத்தோடு ஒரு மனிதன் வாழ்கின்ற பொழுது தேவ ஆசீர்வாதத்தை, தேவ சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது நான் பார்க்கிறேன். கடைசியாக ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களோடு பேசி இந்த அவனுடைய வார்த்தையை நிறைவு செய்வதற்கு நான் சொல்றேன். பாவத்தை குறித்து பேசிட்டோம். பாவம் எப்படி தோன்றுச்சு, பாவத்துக்கு ஆண்டவர் பரிகாரம் செய்தது என்ன, நாம பாவத்துக்காக என்ன செய்யணும்னு பார்த்தோம். கடைசியாக ஒரு காரியம், பாவத்துக்கு தண்டனை இருக்குதான். நம்ம ஆண்டவர் கண்டிப்பாக நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டோட பிள்ளைய தான் இருக்கிறேன், அறியாம நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டோட பிள்ளைக்குள்ள வந்துட்டேன், தெரியாம பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரை தண்டிப்பாரா அப்படின்னு சொல்லி வேதத்தில் அடிப்படையில் பார்க்கிற போது நம்முடைய ஆண்டவர் தண்டிக்கின்ற ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர். ஒரு உதாரணம் சொன்னா அது புரியும் நினைக்கிறேன். ஒரு தந்தை ஒரு வீட்டில் இருக்காங்க. அந்த தந்தையோட சின்ன பையன், ஒரு 12 வயசு 15 சின்ன பையன். அந்த பையன் அந்த வீட்டில் வந்து இந்த டிவிஎஸ் வண்டி வச்சிருக்காங்க. அவனுக்கு அந்த வண்டியை எடுத்து ஓட்ட வேண்டும்னு சொல்லி ஆசை, ரொம்ப ஆசை.
ஒரு நிமிஷம் அப்பாட்ட கேட்குறான், அப்பா தரமாட்டேன்ட்டாரு. ஆனால் அப்பா சொல்லுக்கு அப்பா வீட்டில் இல்லாத சமயத்தில் அந்த வண்டியை எடுத்த வயசு நான் ஓட்ட ஆரம்பிக்கும். நடந்து போச்சு. போகிற வழியில் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து கார் உடஞ்சி போச்சு. தகப்பன் தகவல் சொல்கிறாங்க. தகப்பன் வந்து ரொம்ப கோபம். சொன்னானே கேட்காம போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோபம். ஆனால் அந்த தகவல் என்ன செஞ்சிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தகவல் என்ன செஞ்சிருப்பாரு? அவன் அடிச்சிருப்பாரா? ஏன்னா நான் சொன்ன கேட்கல, அடிச்சிருப்பாரா? அடிக்கல. அந்த தகவல் அடிக்கல. அவன் அன்போடு கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போய் அவனுடைய அந்த புண்ணுக்கெல்லாம் கட்டு போட்டு வைத்திய செலவு பண்ணி அவனுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து அவனுக்கு தேவை அத்தனை உதவிகளையும் அந்த தகப்பன் செய்கிறத பார்க்குறோம். நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான். ஆமாம், ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிற பொழுது நம்ம ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார், நம்ம நேசிக்கிறார், நம்ம தேவை அத்தனை காரியங்களையும் அவர் செய்து கொடுக்குறார். ஆனால் இந்த பாவத்திற்கு தண்டனை என்னன்னா, அந்த மனிதன் அந்த பையன் உழுதான் பார்த்தீங்களா, அவனுக்கு அந்த வலி இருக்குவாரு, அந்த வலியை தான் கொடுத்தாங்க. அது பாவத்தின் விளைவாக அந்த வலியை வந்து அவன் கொடுத்தாங்க. அந்த வலியை மாற்றுவதற்கு அந்த தகப்பனால ஒன்றும் செய்ய முடியாது. அதே வேதத்திலே ஆதாரம் இருக்கு. தாவீது பாவம் செய்தார், ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தார், மிகப்பெரிய பாவம். ஆனால் அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டார். ஆனால் அந்த பாவம் கடைசி வரைக்கும் அவனை தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே சொல்லி வேத ஆதாரம் தாவீதுடைய பாவங்கள். அது மட்டுமல்ல, நியாயாதிபதிகளில் பார்க்குறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை சிம்சோன் என்ற மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவன் மிகப்பெரிய பராக்கிரமசாலி. ஒரு கழுதையுடைய தாடை எலும்பினால 1000 பேர்த்தை அடிச்சு கொண்டவன். மிகப்பெரிய பயங்கரமான பராக்கிரமசாலி. அவன் பாவத்தில் விழுந்துட்டான். தவறான வாழ்க்கையில் விழுந்துட்டான். விழுந்த உடனே அவனுக்கு என்ன நடந்து போச்சு? அவன் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியத்தையும் அந்த பிரிண்டு சொன்ன உடனே அவனுடைய எல்லா பலனும் போச்சு. அது எதிரி அவன் குடிச்ச உடனே முதல்ல அவன் கண்ணத்தான் பிடுங்கினாங்க. முதல்ல அவன் என்ன செஞ்சாங்க? அவனை கண்ணத்தான் பிடுங்க. அதான் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அந்த காரியத்தை குறித்து பார்க்கணும். முதல்ல அவன் கண்ணை பிடுங்கினாங்க. அது மட்டும் இல்லை, அவனை கொண்டு போய் எங்க வச்சாங்க? மாவாட்ட. மிகப்பெரிய பராக்கிரமசாலி. ஒரு சாதாரண கழுது தாடை எலும்புல 1000 பேர்த்தை அடிச்சு கொண்டவன் இன்னைக்கு அடிமையா அந்நிய தேசத்துல இருக்கிற காரணம் என்னங்க? அவருடைய பாவம், அவருடைய அக்கிரமம். ஆனா ஆண்டவர் அவன் பாவத்தை மன்னிச்சிட்டாருங்க. ஆண்டவர் கடைசியை ஜெபம் பண்றான். ஆண்டவரே, ஒரு விஷயம் வைக்கிறேங்க, ஆண்டவரே ஒரு விஷயம் வைங்க, இந்த மக்கள் அப்புறம் அழிச்சிடன்னு சொல்லிட்டு அவன் மக்களை அழித்து போட காரியத்தை குறித்து பார்க்க முடியும். ஆனா அவனுக்கு கண்ணு போனதுதான். கண்ணு ஆண்டவர் திருப்பி கொடுக்கலைங்க. ஆனா விசுவாச வீரர் பட்டியல வந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல பார்க்கும்போது சிம்சோன் என்ற பேர் விசுவாச வீரர் பட்டியல வருது. புதிய பட்டியல கொண்டு வந்தார். அவன் மன்னிக்கப்பட்டான். ஆனா அவன் பட்ட பாடுகள் கண்ணை புருங்களை எப்படி யோசனை பாருங்க. சாதாரண கையில ஒரு முள்ளு குத்துனாலே நமக்கு எவ்வளவு கண்ணை அப்படி பிடிங்கி எடுத்துட்டாங்க. பாவத்தின் விளைவு பிரிப்பாங்க. அவ்வளவு அகோரம், அவ்வளவு மோசமான காரியம். அதுக்கு நாம் விடுதலை அடைய வேண்டும். ஆண்டவரத்தில் வருகின்ற பொழுது விடுதலை பிடிக்கும். ஆண்டவருடைய ஆயுதங்கள் கிருபையினால நம்ம கண்டிப்பா. ஆனா அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காத பொழுது ஆண்டவர் நம்மை தண்டிப்பதற்கும் பிரியப்படவில்லை. யோனாவுடைய வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, அவனுடைய பிரசங்கத்தை விட்டே விலகி போடலாம் யோனா. ஆனா ஆண்டவர் அவரை தடுத்து அவனை கொண்டு வந்த காரியத்தை பார்க்க முடியும். கடல்ல தள்ளி போடுறாங்க. அந்த யோனா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது அந்த கடல் பாசி அவன் கழுத்தை சுத்திச்சான். அந்த அவன் பட்ட பாடுகளை அங்க குறிப்பிட்டிருக்கிற யோனா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 6ஆம் வசனம் பார்க்கும்போது நீரோட்டம் மேல போதிச்சு, கடல் பாசியை தலையை சுத்திக்கிடுச்சு, பர்வதங்கள் அடிவாரங்களுக்கு போனேன், பயங்கரமான கஷ்டப்பட்டிருக்க யோனா. எதுனால? ஆண்டவருக்கு விரோதமாக போனதுனால. நம்ம வாழ்க்கை ஆராய்ச்சி பார்க்கணுமா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிற? பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா? பாவம் மன்னிக்கப்பட நிச்சயம் இருக்குதா? நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்குதா? நாமே ஆராய்ச்சி பார்ப்பதற்கு அழைக்கப்படும் பிரியமானவர்களே, நாம் சற்றே எழுந்திருக்கலாமா? நம்ம ஆண்டவர் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை அன்பு செலுத்துகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு தடைகள் பாவம்னு சொல்லி பார்த்தோம். பாவம் ஒரு நோயின்னு சொல்லி பார்த்தோம். அந்த நோயை குணமாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரணும்னு சொல்லி பார்த்தோம். தேவ உறவில்லாத வாழ்க்கை பாவம்னு சொல்லி பார்த்தோம். நாம தேவ உறவோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவ ஐக்கியத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே, பாவத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன காரியங்களை குறித்து சொல்லி நாம் சிந்தித்தோம். நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து போகிற வாழ்க்கை இல்லை. பாவத்திற்காக ஆண்டவர் பரிகாரம் செய்திருக்கிறார். அந்த பரிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? பாவத்திற்காக நாம் மன வருத்தி இருக்கிறோமா? பாவத்தை உணர்ந்திருக்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்க பிரியமானவர்களே, ஆண்டவர் அன்போடு அழைக்கிற, வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிற மகனே மகளே இடத்துல வா,
நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், உனக்கு சமாதானம் தருகிறேன், சந்தோஷம் தருகிறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் இந்த நேரத்திலே ஒவ்வொருவரோடும் பேசிக் கொண்டிருப்பார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சிறிய பாடலை மட்டும் நான் உங்களுக்காக பாடி அவருடைய வார்த்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன்.